பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய பிரே டிவி நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரே டிவி வழங்கும் மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை பல வருட காலங்களாக நேயர்களுக்கு பிரே டிவி வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் வழமை போன்று இன்றும் புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை முதலாவதாக மொழிபெயர்க்க இருக்கின்றோம். ஹுத்பாவை ஹத்தீப் அப்துல்லா அல் ஜுஹனி ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தால் ஹுத்பாவின் தலைப்பு ஈமான் என்பது உள்ளங்களுக்கு கட்டுச்சாதகமாகவும் வெற்றியின் அடிப்படையாகவும் இருக்கிறது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹுடைய அடியார்களே, முஃமின்களே, அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களிலே மிகப்பெரிய நிஅமத் என்னவென்றால், அடியார்களே, அல்லாஹ் ஈமானின் பக்கம் அவர்களை அல்லாஹ் வழிகாட்டியிருக்கிறான். ஈமானை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அல் ஹுஜராத், அவர்கள் வந்து உங்களிடத்தில் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று பேசுகிறார்கள். நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய இஸ்லாத்தை நாங்கள் இஸ்லாம் கொண்டு நாம் முஸ்லீம்களாக ஆகிவிட்டோம் என்று அவர்கள் உங்களிடத்தில் பெருமையாக பேசுகிறார். நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் முஸ்லீம்களாக ஆகிவிட்டீர்கள் என்று என்னிடத்தில் சொல்ல வேண்டாம். அல்லாஹு தஆலா தான் உங்களுக்கு ஈமானின் பக்கம் நேர் வழி காட்டியிருக்கிறான், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சில பேர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து நாங்கள் முஸ்லீம்களாக ஆகிவிட்டோம் என்று பெருமையாக பேசுகின்ற போது அல்லாஹ் தான் உங்களுக்கு நேர் வழியை கொடுத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு உணர்த்தி காட்டினான். அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்பது அல்லாஹு தஆலா எல்லா விடயங்களையும் படைத்தவன், பரிபாலிக்கக்கூடியவன், ஆளக்கூடியவன், அதை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவன் என்பதை உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ் மாத்திரம்தான் இபாதத்துக்கு, தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், துவாவாக இருக்கலாம், நாங்கள் ஆசைப்படக்கூடியதாக இருக்கலாம், பயப்படக்கூடிய விடயங்களாக இருக்கலாம், இல்லியோ அதே போன்று கேவலம், இது அனைத்தும் அல்லாஹ் மூலமாகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா பரிபூர்ணமான தன்மைகளை கொண்டவனாக இருக்கிறான். அவன் எல்லா விதமான குறைகளை விட்டும் பரிசுத்தப்படுத்தப்பட்டவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அடியார்களை அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக ஈமான் அது வெளிரங்கத்தை அலங்கரித்துக் கொள்வதோ அல்லது ஆசை வைப்பதோ அல்ல. ஈமான் என்பது உள்ளத்தில் உறுதியாக வேண்டும். அதை அமல்கள் உண்மைப்படுத்த வேண்டும். அது நாவினால் அல்லாஹ்வை புகழ்வதும், உள்ளத்தால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதும், உடம்பால் அதன் பிரகாரம் அமல் செய்வதும் ஆகும். ஈமான் என்பது அல்லாஹ்வுடைய கொடையாக, நிஅமத்தாக இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான விடயமாக இருக்கிறது. அது மனிதனுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை அபிவிருத்தி உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. மறுமையையும் அது உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஈமான் என்ற அந்த நிஅமத் ஒரு மனிதனை உலகத்திலும் மறுமையிலும் உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஏன் ஈமானின் மூலமாக தான் உண்மையான குர்ஆன் கூறக்கூடிய உண்மையான சத்தியமான வாழ்க்கை அமைந்திருக்கிறது. எனவே இந்த நிஅமத்தை, ஈமான் என்ற நிஅமத்தை யார் ஈமானுடைய சுவைப்பார்கள் அவர்களால் தான் புரிந்து கொள்ள முடியும். அது மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போடக்கூடிய ஒரு உதாரண பிரகாசம். அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த பிரகாசத்தை கொடுப்பான், நாடியவர்களை விட்டு அந்த பிரகாசத்தை பறிப்பான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹு தஆலா நாடக்கூடியவர்களை வழிகெடுப்பான், நாடக்கூடியவர்களை அவன் பக்கம் மீளக்கூடியவர்களை அவன் நேர் வழி காட்டுவான். சூரா அர்-ராத் 27 வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் புரிந்து கொள்வார்களோ அவர்கள் அல்லாஹ்வை ரப்பாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாகவும் யார் ஏற்றுக்கொள்வாரோ அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார். முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையான ஈமான் எல்லா விடயங்களுடைய அடிப்படையாக இருக்கிறது. கண்ணியத்தின் அடிப்படையாக இருக்கிறது, வெற்றியின் அடிப்படையாக இருக்கிறது. ஈமான் உள்ளவர் கண்ணியமாக, சக்தி வாய்ந்தவராக, உண்மை என்ற பாதையில் உறுதியாக வாழ்வார். அல்லாஹு தஆலா ஈமான்தாரிகளுக்கு, அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதாகவும் அவர்களை பாதுகாப்பதாகவும் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் குர்ஆனிலே. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் முத்தகீன்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. நீங்கள் பலகீனம் அடைய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். நீங்கள் உண்மையான முஃமின்களாக இருந்தால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டால், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கும் இது போன்ற பாதிப்புகள், காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது யுத்தங்களில். எனவே உலகத்துடைய நிலைமை அதை சுத்தி வரக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று ஈமான் கொண்டவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறான சோதனைகள் ஏற்படுத்துகின்றான். அதே போன்று உங்களில் சுஹதாக்கள் உருவாக வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்களை விரும்பாதவனாக இருக்கிறான். அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களை சோதித்து பரிசோதிக்கின்றான். அவர்களுடைய ஈமானுடைய நிலைமை அல்லாஹ் புரிந்து கொள்வதற்காக வேண்டி, விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை சோதிக்கின்றான். அதேபோன்று காஃபிர்களோடு அல்லாஹ் கோபித்துக் கொள்கிறான். அதே போன்று ஈமான்தாரிகள் அல்லாஹுடைய அந்த விலாயத் நெருக்கத்தை கொண்டு அவர்கள் பெருமிதம் கொள்வார்கள். உலக வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கையை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். அல்லாஹ் அவர்களை நேசிப்பான். அல்லாஹ் அதே போன்று முஃமின்கள் ஈமான்தாரிகளை நேசிப்பார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். அவர்களுக்கு இருலகத்திலும் நன்மாராயம் இருக்கிறது. அதே போன்று மனிதர்கள் சோதனைகளுடைய நேரத்தில் மனிதர்களுக்கு ஆறுதலாக அமையக்கூடியது ஈமானாகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான சோதனைகளும் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் நடக்கிறது. யார் அல்லாஹ்வை நம்புவார்களோ அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை ஒரு நேர்வழி காட்டுவான். அல்லாஹு தஆலா எல்லா விடயங்களையும் அறிந்தவனாக இருக்கிறார். சூரா தகாபுன் 11 வசனம். அதே போன்று இந்த இடத்தில் சொல்லப்படக்கூடியவர்கள் யார்? ஈமான்தாரிகள். அவர்கள் ஈமானை கொண்டு அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் செல்வார்கள். உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நலவுகள், கெடுதிகளையும் இந்த ஈமானை கொண்டு அவர்கள் முன்னோக்குவார்கள். கஷ்டங்கள், சிரமங்கள், சந்தோஷமான நிலைமைகள், எல்லா நிலைமையும் இந்த ஈமானை கொண்டு அவர்கள் வாழ்வார்கள். உபதேசங்களை கொண்டு அவர்கள் பயன்பெறுவார்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு அவர்கள் இருப்பார்கள். அவருடைய ஈமான் அவர்களை பாதுகாக்கும்.
பாவங்களை விட்டும். ஈமானுடைய ஒளியின் மூலமாக அவர்கள் உண்மையையும் பொய்யையும் பிரித்தறிவார்கள், நேர்வழியை வழிகேட்டையும் பிரித்தறிவார்கள், சுன்னாவையும் பிதஅத்தையும் பிரித்தறிவார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெற்றி அளிப்பதாக வாக்களித்திருக்கிறான். அவர்கள் கண்ணியத்துக்குரியவர்கள். அதே போன்று அல்லாஹு தஆலாவுடைய அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நாங்கள் முஃமின்களுக்கு உதவி செய்வது எங்களுடைய கடமையாகும். சூரா ரூம் 47 வசனம். அதே போன்று மலக்குமார்கள் அர்ஷை சுமக்கக்கூடியவர்கள் ஈமான்தாரிகளுக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். அவர்கள் நேரான பாதையை பக்கம் காட்டுகிறார்கள். உலகத்திலும் மறுமையிலும் அவர்களுக்கு பாதுகாப்பும் வெற்றியும் கிடைக்கும் என்று நன்மாராயம் சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஈமான் கொண்டு யார் எங்களுடைய ரப் அல்லாஹ் என்று வாழ்வார்களோ, அதில் உறுதியாக இருப்பார்களோ, அவர்கள் மரணிக்கக்கூடிய வானவர்கள் இறங்கி சொல்வார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட உங்களுக்கு சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும், நாங்கள் உங்களோடு உலகத்திலும் இருப்போம் மறுமையிலும் இருப்போம், நீங்கள் விரும்பக்கூடிய விடயங்கள் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் கேட்கக்கூடிய விடயங்களும் அந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிக்கக்கூடிய இரக்கம் காட்டக்கூடிய அல்லாஹ்வுடைய விருந்தோம்பல் உங்களுக்கு தயாராக இருக்கிறது. சூரா ஃபுஸ்ஸிலத் 30, 31, 32 வசனங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய ஹிக்மத் என்னவென்றால் இந்த உம்மத்தை சிறந்த உம்மத்தாக, உலகத்துக்கு அனுப்பப்பட்ட உம்மத்திலே சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் இருக்கிறான். நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்ப அல்லாஹ்வை நம்புவார்கள். அதே போன்று சாலிஹான அமல்களை கொண்டு அவர்கள் ஏவுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபி நீங்கள் சாலிஹான அமலை செய்யுங்கள், நீங்கள் செய்வதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சூரா முஃமின் நூன் 51 வசனம். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது சாலிஹான அமல். இது ரூஹுக்கும் உள்ளத்துக்கும் மருந்தாக உணவாக இருக்கிறது. எப்போது இரண்டு உள்ளத்தில் தரிபடுமோ அப்போது எல்லா விதமான நலவுகளும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். வெற்றிக்கான வழிகளாக இந்த ஈமானும் சாலிஹான அமலும் அமைந்திருக்கிறது. சந்தேகங்கள், மன இச்சைகள் என்ற அலைக்கு முன்னால் மனிதனை பாதுகாக்கக்கூடியதாக இரண்டும் அமைந்திருக்கிறது. ஃபித்னாக்களை விட்டு பாதுகாக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. உள்ளத்துக்கு மருந்தாக இருக்கிறது. மனிதர்கள் எப்போது பராமுகமாக இருப்பார்களோ, இந்த உலகத்தை பார்த்து பராமுகமாக இருக்கின்ற போது இந்த ஈமானும் சாலிஹான அமலும் அவர்களை நல்ல விடயங்களை பக்கம் வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். உள்ளத்துடைய நோய்களுக்கு மருந்தாக உணவாகவும் இருக்கும். அதே போன்று எப்போது மனிதன் நோயாளியாக மாறுவானோ, உள்ளம் நோய்வாய்ப்பட்டு விடுமோ, அந்த நேரத்திலே மனிதன் அடிக்கடி முறைப்பாடு செய்யக்கூடியவனாக, கவலை உள்ளவனாக, தடுமாறக்கூடியவனாக இருப்பான். அந்த நேரத்தில் ஈமானு சாலிஹான அவரை மனிதனை நேரான விடயங்களின் பக்கம் விட்டு செல்லும். சோதனைகள் ஏற்படுகின்ற போது சில பேர்கள் ஈமானை விட்டும் தூரமாகக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்ப்போம். தீனை விட்டு மார்க்கத்தை விட்டு தூரமாகக்கூடிய நிலைமையை காண்போம். அந்த நேரத்தில் நிச்சயமாக ஈமானும் சாலிஹான அமலும் மனிதனை மார்க்கத்தில் உறுதியாக பலமாக ஆக்கி வைக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், யார் சாலிஹான அமல் செய்வார்களோ, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஈமான் கொண்ட நிலைமையை சாலிஹான அமல் செய்தால் அவர்களுக்கு மனமான வாழ்க்கையை நாங்கள் உலகத்தில் ஏற்படுத்தி கொடுப்போம். அவர்கள் செய்யக்கூடியதை விட சிறந்த கூலியவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம். சூரா அன்-நஹல் 97 வசனம் என்று அந்த வசனத்தை முடித்துவிட்டு கத்தீப் அப்துல்லா அல்-ஜுஹனி ஹஃபிதஹுல்லாஹ் ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்றார். ஹுத்பாவுடைய இரண்டாவது பகுதியிலே கத்தீப் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்திய பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வோடு வைத்திருக்கக்கூடிய ஈமானை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பொருந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை ஏற்படுத்தும். எல்லா நிலைமைகளும் ஒரு அடியான் அல்லாஹ்வை பொருந்து கொள்வது உலகத்தில் எல்லா விதமான நிம்மதிக்கும் காரணமாக இருக்கிறது. ஒரு அடியான் தன்னை பொருந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய முடிவை பொருந்து கொள்வது, அவைகள் மனிதனை நிம்மதியான வாழ்க்கையின் பால் இட்டுச் செல்லும். மறுமையை நம்புவது, அல்லாஹ் தஆலா நீதமாக கூலி தரக்கூடியவனாக இருக்கிறான் என்ற விடயங்கள் அவருடைய எதிர்காலத்தை நல்ல விடயத்தின்பால் ஒரு மனிதனுடைய எதிர்காலம் சீராக அமைவதற்கு காரணமாக அமைந்திருக்கும். எனவே ஒரு முஃமின் நடந்த விடயங்களை நினைத்து கை செய்யப்படவும் கூடாது. அதே போன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து வெறுக்கவும் கூடாது. எதிர்காலத்தை முன்னோக்குகின்ற போது பயத்தோடு அச்சத்தோடு முன்னோக்கவும் கூடாது. என மார்க்கம் அவருடைய எதிர்கால விடயங்களை, உலகம் வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய விடயங்களை அல்லாஹ் இஸ்லாத்திலே வைத்திருக்கிறான். சோதனைகளுடைய நேரத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம். எனவே அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ளக்கூடிய விடயத்தை விட்டும் நீங்கள் தூரமாகிவிடக்கூடாது. அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ள ஒரு கணிச்சு மட்டும் அளவு கூட அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாமல் வாழக்கூடாது. அல்லாஹ்வுடைய எல்லா முடிவுகளையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வோடு வைத்திருக்கக்கூடிய தொடர்பு நஃப்ஸுக்கு சக்தியை உண்டாக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை உண்டாக்கும், உள்ளத்தில் நிம்மதியை உண்டாக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறான், பொறுமையாளர்கள் இருக்கிறான். சூரா பக்ரா 153. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது திடுக்கிடும் விடயங்கள் ஏற்பட்டால் பள்ளியின் பக்கம் விரைவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வெறுமனே அசைவாக மாத்திரம் இருக்கவில்லை, அது அல்லாஹ்வோடு உரையாடக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருந்தது. தொழுகையுடைய நேரம் நெருங்கிவிட்டால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொல்வார், இஹ்னா பிஹா யா பிலால், தொழுகை மூலமாக எங்களை அமைதிப்படுத்துங்கள் என்று சொல்வார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த தொழுகை உலகத்துடைய எல்லா விதமான நெருக்கடிகளை விட்டும் ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடியதாக, நெருக்கடிகள் என்ற அந்த இடங்களை விட்டு ஒரு மனிதனை வெளியேற்றக்கூடியதாக இருக்கிறது. எனவே தொழுகையை பற்றிப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்தவர்களை வைத்து நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நீங்கள் சந்திக்க வேண்டும். உங்களுடைய அமல்களுக்கு கூலி வழங்கப்படும். சின்ன அமலாக இருந்தாலும் சரி, பெரிய அமலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக, இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். உங்களை நீங்கள் நல்ல விடயங்களில் பால் செலுத்தி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உதவி தேடப்படக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்து ஸலாம் சொல்கின்ற வசனத்தை ஓதி முழுமையாக மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை விட்டு அப்துல்லா அல்-ஜுஹனி ஹஃபிதஹுல்லாஹ் விடைபெற்று சென்றார்கள்.